உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கேட்கலாம். வாங்கிறதுக்கு கூட பயப்பில்லை சார். 10,000 ரூபாய் கூட கொடுத்து கூட வாங்கிடுவோம். இந்த ஒரு நோய் வந்துடுச்சுன்னா நம்ம மொத்த பட்ஜெட் வேஸ்ட் ஆகிடுவேன். அப்படி 60,000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் சார். இந்தமாரி மாடு மடியே ஃபுல்லாக அழிவிடுச்சு. அப்போ எனக்கு அனுபவம் இல்லை. மாடே ஃபுல்லாக அழிவு போச்சு, மடியே கீழே அறுத்துன்னு கீழே வந்துடுச்சு. அப்படி குழகுன்னு போயிடுச்சு. நம்ம என்னன்னா ஜுரம்னா இதுதான், உடம்பு வலினா இதுதான், மஞ்சள் காமாலைனா இதுதான். ஏன்னா இன்னைக்கு டிஃபிகல்ட்டாக நிறைய நோய் வருது, மாட்டுங்களுக்கு வந்து நிறைய நோய் வருது, கண்டுபிடிக்க வழியே இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சின்ன சின்ன விஷயம், மாட்டுக்கு மஞ்சள் காமாலை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல சார், அந்த மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ கூட இல்ல சார். இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 7,000 ரூபாய் கொடுத்துட்டேன். இப்ப மாடை நீங்க 7,000 கொடுத்தீங்க, லாஸ். ஓகே, ஒரு சின்னதா ஒரு காலில் ஊசி குத்துச்சுன்னா எவ்வளவு துடிக்கும். அப்ப இந்த மாட்டுங்களுக்குன்னு சொல்லும் போது இவங்களுக்கு எவ்வளவு வலி இருக்கும். மடி நோய் நிறைய கம்ப்ளைண்ட் விவசாயிங்க பாதிக்கப்படுறது மடி நோய் தான். இதுல நம்ம மேல நிறைய தப்பு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாட்டை கறந்த உடனே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கனமா இருக்கும். மாட்டுல வந்து பால் வந்து ஒரு கனமா இருக்கும். நீங்கள் கறந்து முடித்த உடனே ஒரு தலை மேலே வெயிட் தூக்கிட்டு ஒரு சுமை இருந்து கீழே இறங்கின உடனே நாம் என்ன பண்ணுவோம், எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு உட்காருவோம். இப்போ நம்ம உட்காடுறோம், அந்த மாதிரி மாடுகளை வந்து உட்கார விடக்கூடாது. ஒரு ஜென்ரலான விஷயம். நீங்கள் இந்த மாட்டுக்கிட்ட வாங்க, முன்னாடி ஐயா இவங்க காலத்துலலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, கம்பு இடிச்சு வச்சுருப்பாங்க, வெள்ளம் இடிச்சு வச்சுருப்பாங்க. இன்னைக்கு அதே கம்பும் வெள்ளமும் கொடுத்தா மாட்டுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுது, செரிமான கோளாறு ஆயிடுது, மாடு பிரச்சனைகள் கொடுக்குது. இன்னைக்கு எல்லாமே நாம எப்படி ஃபாஸ்ட் ஃபுட்டு அது இதுன்னு ஓடிட்டு இருக்கோமோ, மாடும் அது மாதிரி ஜென்ரலாக மாறிடுச்சு. விவசாய ஆர்வலர்கள் நேயருக்கு எல்லாருக்கும் வணக்கமுங்க. நான் விஜய் டிவி புகழ் விவசாயி தோரன் மஞ்சுநாதன் பேசுறேனுங்க. நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள் பேருங்க? சுப்ராயன். என்ன ஊர்ல இருந்திருக்கீங்க? மழவந்தாங்கல், வேட்டவலம், கண்டாச்சிபுரம் பக்கம். சரிங்க. இப்போ நம்ம திருக்கோளூர் இருக்கு இல்லைங்களா? திருக்கோளூர்ல பாண்டியன் கேட்டில் ஃபார்ம், அதாவது பாண்டியன் மாட்டு பண்ணையில் இருக்கும். இங்க வந்து நீங்க மாடு வாங்குறதுக்காக வந்திருக்கீங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தேங்க, நீங்க வந்து நிறைய விஷயங்கள் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தீங்க. அதுல வந்து சதீஷனை வந்து சதீஷ் பாண்டியன் அண்ணன் பேர் இல்லைங்களா, அவர் வந்து நிறைய ஒரு புதுமையான தகவல் அழகா பொறுமையா நல்லா விளக்கமா சொல்லிட்டு இருந்தாரு. அதை தான் நான் இப்போ ஒரு சின்னதா ஒரு வீடியோ, இந்த அவர் சொன்ன வயதுல எனக்கு தெரியாது, இப்ப சொல்லி கொடுத்தான்னு நான் இன்னும் மாடே வாங்க போல. ஆனா அவரு எனக்கு முன்னாடியே இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுங்க, மாடு நல்லா இருக்கும் அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாரு. வாங்கணும் வாங்கல இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனா எனக்கான வைத்தியம் எல்லாமே அவரு சொல்றாரு. இந்த பூச்சி மாத்திரை போடுங்க, இந்த மாதிரி கிளைமேட் மாடு வச்சுங்க, அந்த மாதிரி நல்ல தெளிவான ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் நான் மாடே பேச போறேன். ஆமாங்க, அந்த ஒரு இது எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. ஆமாங்க, அதுதான் இப்போ நான் பார்த்துட்டு இருந்தேன். அது கன்வர்சேஷன் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதை தான் ஒரு வீடியோ பதிவாக எடுத்து நம்ம விவசாய யூடியூப் சேனல்ல பதிவிடலாம்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருக்கோம். நீங்க ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு என்ன சந்தேகமோ அதை அண்ணன்கிட்ட கேளுங்க. அவர் என்ன சொல்றாரோ அதை நான் ஒரு ஓரமா நின்று வீடியோ எடுத்துக்கிறேன். வீடியோ எடுக்கிறது நீங்க மறந்துடுங்க. ஆஸ் யூஷுவல் என்ன உங்களுக்கு உங்க மனசுல என்ன தோணுதோ அதை கேளுங்க. சரிங்களா சார்? மாடு வாங்கினா அந்த மடி பிரச்சனை இருந்தா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கேரண்டிக்காக தான் சார் கேட்டோம். சொன்னாங்க மாடு மடி பிரச்சனை இருந்தால் நாங்கள் மாற்றி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது அப்படி மொட்டையாக சொல்லிருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து வாங்கும்போது பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் சரி பண்ணி கொடுக்க அப்படின்னு சொல்லி இல்லை, நாங்கள் ஏற்கனவே வாங்கிட்டு வந்தாங்கல்ல சார், அவங்ககிட்ட விசாரித்தோம். அவர்கிட்ட வாங்கினா எந்த குறையில தைரியமாக வாங்கலாம் மாடு. வாங்கின இவர் வந்து வாங்கினாரு, ஒரு மாதத்துக்கு முன்னாடி வாங்கினாரு. இவர்கிட்ட கேட்டேன் நான், அவர்கிட்ட வாங்கினா பரவாயில்ல, 1 லிட்டர் பால் கம்மியாக இருந்தாலும் மாடு தெளிவாக இருக்குது, நல்ல மாடாக இருக்குது அப்படின்னு இவர் சொன்னார் எனக்கு. அதுக்கப்புறம் தான் சார் நான் வந்திருக்கேன். ஆமா, வாங்கி 1 மாதம் ஆகுது. 1 மாதம் ஆகுது. ஒரு மாடு தான் சார் வாங்கினேன். என்ன கலருங்க? செவலை பேட்ச். செவலை. சரிங்க. எவ்வளவு விலைக்கு வாங்கினீங்க? 45,500. 45,500 ரூபாய்க்கு வாங்குறீங்க. எவ்வளவு பால் கறக்குதுங்க? 5 லிட்டர் சொன்னாரு, ஒரு 4.5 வருது. சரிங்க. அவங்களுடைய ஃபீடுக்கு வந்து இங்க 5, 5.5, 6 கூட கறக்கலாம். நாங்க கொஞ்சம் கம்மியா தான் சார் வைக்கிறோம். புரோட்டீன் கொடுக்குன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்திருப்பாங்க. நம்ம கிட்ட வந்து போகும்போது அதுக்கான புரோட்டீன் இல்ல, நாங்க அந்த சாப்பிட அவங்க கொடுக்கல, எங்களுக்கு முடியல. அதனால மேபி கொஞ்சம் ஆனா மாட்டுல எதுவும் குறையில சார், நல்லா இருக்கு. இவர் சொல்லி தான் சார் நான் வந்தேன் இங்க. அப்படிங்களா? ஆமா. சரிங்க. இப்போ நீங்க வந்ததுல இருந்து காலையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லா மாட்டுமே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. மாடு பாக்கும்போது உங்களுடைய மனசுல வந்து எப்படி தோணுது? என்ன இருக்கு? 190 பங்கு மாடு எல்லாமே நல்லா இருக்கு சார். எதுக்கு குறை சொல்றேன் இல்ல. 10% வந்து மாடு விற்க மாட்டாங்க, அவங்க பண்ணையில வச்சிருக்கிறதுக்காக வச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் இல்ல கேட்டதுல அவர் சொல்லிட்டாரு, இது விக்கிற மாடு இல்ல, மாடு பிரச்சனைக்கு இது தனியா கட்டிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மாடு மட்டும் தான் விற்பாங்க. ஆமா, அப்படிதான் சொன்னாரு. அந்த தம்பி கேட்டா அதுதான் சொன்னாரு, இது வேணாம் ஆட்டுல பிரச்சனைக்கு இது பாக்காதீங்க சொல்லிட்டாரு. ஆமா சொல்லிட்டாரு, அந்த மாட்டை பாக்காதீங்க ஓப்பனா சொல்லிட்டாரு, அந்த மாட்டுல பிரச்சனைக்குது அது கிட்ட போவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு.
உங்கள்கிட்ட நல்ல மாடு தான் இருக்குப்பா, இதை பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக சொல்லிட்டாரு. சரிங்க. ஆமாம் சார். அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன். ஒரு 50,000 ரூபாய்க்கு வாங்கினா எந்த குவாலிட்டியில் ஒரு பால் வருன்ற மாதிரி கேட்குறேன் சார் நான். விலைன்றது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டினுடைய தரத்தையும் வயசையும் பொறுத்து இருக்கு. பால் எவ்வளோ கறக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்து இருக்கு. ஒரு விஷயமும் ஒரு மாட்டில் மாறுபடும். இப்போ சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க மடி பெருசாக இருந்தால் மாடு நிறைய கறக்கும், மடி சின்னதாக இருந்தால் சரியான முறையில் கறக்காது அப்படின்ற ஒரு சின்ன கான்செப்ட் உங்களுக்குமே அதான். ஜென்ரலாக எனக்கே பார்க்கும்போது மடி நல்லா பெருசாக இருக்குது, இப்போ இந்த மாடு வந்து நிறைய பால் கொடுக்கும் பொழுது இந்த மாட்டில் மடி தெரியல, இந்த மாடு வந்து சரியான முறையில் வந்து பால் கறக்காது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். அது உண்மையாக அது வந்து சுத்தமாக முற்றிலும் பொய்யான விஷயம். உண்மை சார். ஒரே ஒரு நிமிஷம் சார். இப்போ ஒரு அந்த கருப்பு பேட்ச் இருக்குல்ல சார், அது 10 லிட்டர் கறக்குனாரு, அண்ணன் 3 லிட்டர் தான் கறக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆனால் எனக்கு தெரியும் அது 10 லிட்டர் கறக்கணும் மடியே இல்லை சார், இவ்வளோ தான் இருக்கு. இல்லை ஆக்சுவலி அது எனக்கான அனுபவம். அது நம்மளுடைய தேவைக்காக வாங்கிட்டு வந்த மாடு. அது நம்ம வடமுழுத்தூரில் பக்கத்தில் தான் வாங்கிட்டு வந்து மடி வந்து சின்னதாகவே இருந்து கண்ணு போட்டுருச்சு. அந்த தம்பியை நான் வந்து திரும்ப ஃபோன் பண்ணி கேட்டேன், ஏதாவது பொய் ஏதாவது சொல்லிட்டீங்களா, நான் எதுவும் தப்பாலாம் நினச்சிக்கல, அப்படி ஏதாவது ரியாலிட்டி இருந்தால் சொல்லிட்டீங்க, ஏன்னா கண்ணு போட்டு நானும் கை வைக்கல போல வரல. அவர் என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, சார் இல்லை சார், நீங்கள் என் பணத்தை கூட நீங்கள் கொடுத்த பணத்தை மொத்தமாக கையில் வச்சுக்கோங்க, என் மாடு வந்து 17 லிட்டர் என்கிட்ட கறந்தது, அங்கே வந்து என்ன சொல்கிறது அந்த அளவுக்கு பராமரிப்பு முறை வந்து பெருசாக இல்லை, அதுக்கே வந்து இந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்கு உங்ககிட்ட போச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருந்தாரு. வந்து முதல் வேளை பால் கறக்கும் போது ஒரு 5 to 5 லிட்டர் பால் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆச்சு, 7 ஆச்சு, 8 ஆச்சு. இன்றைக்குமே யார் வந்து நம்ம பண்ணையில் வந்து சொன்னாலும் நம்ப மாட்டுறாங்க. உண்மைதான் சார். நானே அண்ணங்கிட்ட வந்து கரவல் வீடியோ உங்கள் இவர்கிட்ட காமிச்சிருந்தேன் நான். ஆனால் எல்லாமே மரக்கலை கறப்பாங்க, இவங்கள மட்டும் பக்கெட்டில் தான் கறக்குறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது கொடுக்குற மாடாக இருந்தால் நம்ம சொல்லலாம், அது கொடுக்காத மாடு அப்படின்னும் போது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு உதாரணம், ஒரு சிறு உதாரணம். இப்போ அதே பார்த்தீங்கன்னா மடி பெருசாக இருக்கும், கண்ணு குட்டிக்க கூட பால் கிடைக்காது. அப்படியே பலூன் மாதிரி உப்பினதா இருக்கும் பால் கறந்தாலும் அப்படியே. நீங்க எப்ப போய் பார்த்து வாங்கினாலும் கெட்டியான உடம்பு தோல் இருக்கக்கூடிய மாடுகள் பால் கறவை கம்மியா வரும். நைஸா இருக்கக்கூடிய தோல் வந்து அதிகமா வரும் வாய்ப்பு இருக்கும். இப்ப நீங்களே வாங்கிட்டு போறீங்க, என்கிட்ட வந்து நான் பூச்சி மாத்திரை போட்டுருக்கேன்னு உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். இது ஒரு சிறு செலவு தான். எவ்வளவுனா ஒரு 90 ரூபாய். இது என்னென்ன வந்து உங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, வயிற்றுல இருக்கிற பூச்சி சாவடிச்சிடும், மேலே உனி தொல்லை இருந்ததுன்னா எல்லாத்தையும் சாவடிச்சிடும், செரிமானத்தில் பிரச்சனை, வயிற்றில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே போய்க்கிடும். நம்ம இது செய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து செனப்பிடிக்கத்தில் பிரச்சனை வராது, கரெக்டான கால இடைவெளியில் வந்து பார்த்திங்கன்னா பருவத்துக்கு வரும். இது எல்லாமே மாட்டுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் நம்ம வளர்க்குறது. சின்ன சின்ன விஷயத்தை பண்ணாத போது தான் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, மாட்டில் நோய் தாக்குதல், இந்த சின்ன குறை வர்றது, இதெல்லாம் வந்து ரியாலிட்டி தான். இப்போ நாமளே 10 நாள் நல்லா இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது இல்லைங்களா. இன்னொரு தவறு எப்பயுமே பண்ணாதீங்க. ஆனால் வீட்டுக்கு போனேன், மாடு தீனி சாப்பிடல, நான் மெடிக்கலுக்கு போனேன், நான் மாத்திரையை கேட்டேன், அவர் 2 மாத்திரை கொடுத்தாரு, நான் வாங்கிட்டு வந்தேன் போட்டேன் அப்படின்றது வந்து எப்பயுமே செய்யாதீங்க. ஜஸ்ட்டு ஒரு 2-3 டேப்லெட் வச்சுக்கலாம் கையில். என்னன்னு கேட்டிங்கன்னா மெலாக்சிகம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக பேராசிட்டமால், ஏதோ ஜுரம் காய்ச்சல் இருந்துச்சுன்னா, ஆமாம் உடம்போட வலி இருந்ததுன்னா அதில் மாடு சரியாயிடும். நம்ம அந்த மாடுங்களுக்கு ஒரு தடவை கொடுத்துட்டு மறுதடவை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, திரும்ப சரியாகலை, அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கொடுத்துட்டேன் நம்மளுடைய பணி முடிஞ்சிருச்சு, உடனடியாக நம்ம டாக்டருக்கு ஒரு ஃபோன் பண்ணிடணும். சார் என்னுடைய மாடுகள் வந்து இந்த மாதிரி இருந்தது, வந்து நான் பார்த்தேன், நான் ஒரு தடவை ஊசி போட்டிருக்கேன், ஊசி போட்ட உடனே என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஊசி போடல, நான் மாத்திரை கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து எனக்கு ஒரு தடவை செக் பண்ணி கொடுத்துருங்க. ஆமாம், ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு நண்பர் மாடு வாங்கிட்டு போனார். இது வந்து முக்கியமான பதிவு தான் நண்பர். 53,000 ரூபாய் கொடுத்து ஒரு மாடு வாங்கிட்டு போனார். வீட்டுக்கு போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 நாள் கழிச்சு மாட்டுக்கு வந்து அம்மை நோய் வந்திருக்கு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, மாட்டுக்கு உடம்பு சரியில்லை, மேலே புண்ணாக இருக்குது, இதுக்கு நீங்கள் வந்து மருந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அது என்ன பிரச்சனைனே கேட்காம, ஏன்னா மெடிக்கலில் இருக்கவங்களும் நேரில் வந்து பார்க்கல, நான் வாயால் சொல்கிறேன், காதால் கேட்டுட்டு நீங்கள் வந்து மாத்திரை கொடுக்குறாங்க, கொடுத்து அந்த மாடை வந்து வீணாக்கிட்டார். ஒரு டாக்டர் அதுக்கான ஒரு மெடிசன் மருத்துவத்தை வந்து நம்ம அணுகி அவங்க கிட்ட ப்ராப்பராக நம்ம பண்ணியிருந்தோம்னா அந்த மாடு ரொம்பவுமே நல்லா இருந்திருக்கும். இந்த தவறுதல் சின்ன விஷயங்கள் செய்யக்கூடாது. தேவையான மருந்து கொடுக்காத வேற மருந்து கொடுத்தனால இன்ஃபெக்ஷன் அதிகமாயிடுச்சு. வேற மருந்துன்றது கிடையாது. நம்ம என்னன்னா ஜுரம்னா இதுதான், உடம்பு வலினா இதுதான், மஞ்ச காமாலைனா இதுதான். ஏன்னா இன்னைக்கு டிஃபிகல்ட்டாக நிறைய நோய் வருது, மாட்டுங்களுக்கு வந்து நிறைய நோய் வருது.
கண்டுபிடிக்க வழியே இல்லை. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா சார். சின்ன சின்ன விஷயம், மாட்டுக்கு மஞ்சள் காமாலை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஒரு 10 வருஷத்துக்கு நான் முன்னாடி, அனுபவிச்சு 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல சார், அந்த மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ கூட இல்ல சார். கிடையாது. இப்போ ஒரு 3 ஒரு வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து மாடுங்களுக்கு மஞ்சள் காமாலைன்றது வந்து பொதுவா வர ஆரம்பிச்சிச்சு. இந்த வெய்ய காலத்துல வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதிகமாச்சு, கண்ணு பட்டு உடனே தான் அதிகமா வர ஆரம்பிச்சு. அதுதான் ஆமா. அந்த நேரம் உடம்பு வந்து கொதிநிலையில இருக்கும், அதாவது சூடா இருக்கும். ஆமா. அந்த நேரம் ஹீட்ல வந்து பாத்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து எல்லாமே பண்ணுவாங்க. முன்னாடி ஐயா இவங்க காலத்துல என்ன பண்ணிருப்பாங்க, அந்த மாதிரி கம்பு இடிச்சு வச்சிருப்பாங்க, ஆமா. வெள்ளம் இடிச்சு வச்சிருப்பாங்க. இன்னைக்கு அதே கம்பும் வெள்ளமும் கொடுத்தா மாட்டுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுது, ஜீரண செரிமான கோளாறு கோளாறு ஆயிடுது, மாடு பிரச்சனைகள் கொடுக்குது. ஆமா சார். இன்னைக்கு எல்லாமே நாம எப்படி ஃபாஸ்ட் ஃபுட்டு அது இதுன்னு ஓடிட்டு இருக்கோமோ மாடும் அது மாதிரி ஜென்ரலா மாறிடுச்சு. மாறிடுச்சு. சின்ன சின்ன விஷயங்களை நீங்க பக்குவமா பண்ணீங்கனாலே இது லாபகரமா பண்ணலாம். சரி சார். உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கேட்கலாம் சார். அதுதான் இந்த மடி நோவு வந்துச்சுன்னா என்ன பண்றது? அது மடி மட்டும் நோய் நிறைய அப்படின்றது கம்ப்ளைண்ட் விவசாயிங்க பாதிக்கப்படுறது மடி நோவால். மடி நோய் தான். ஆமா இதுல நம்ம மேல நிறைய தப்பு இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாட்டை கறக்கிறோம், கறந்த உடனே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கனமா இருக்கும். மாட்டுல வந்து பால் வந்து ஒரு கனமா இருக்கும். நீங்க கறந்து முடிச்ச உடனே ஒரு தலை மேல வெயிட் தூக்கிட்டு ஒரு சுமை இருந்து கீழே இறங்கின உடனே நாம என்ன பண்ணுவோம், எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு உட்காருவோம். இப்போ நம்ம உட்காடுறோம், அந்த மாதிரி மாடுகளை வந்து உட்கார விடக்கூடாது. ஒரு ஜென்ரலான விஷயம், நீங்க இந்த மாட்டுக்கிட்ட வாங்க. இப்ப இவங்க இப்ப கறக்கிறோம், கறந்த உடனே உட்காடுறாங்க. இந்த 4 காம்புகளுடைய துவாரமும் ஓப்பன்ல இருக்கும். இப்ப இந்த இடத்துல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது சார். கண்ணுக்கு தெரியாத நிறைய நுண்ணுயிர்கள் நிறைய இருக்கும். அப்ப மாடு அந்த இடத்துல படுக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த இன்ஃபெக்ஷன் மடியில தானா ஏறிடும், துவாரம் வழியா உள்ள போகும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, மாடை கறக்குறீங்க, கறந்து முடிச்ச உடனே அவங்களுக்கு பிடிச்ச வைக்கலோ பில்லோ முன்னாடி போட்டுட்டு கொஞ்சம் நடையில இருந்துட்டு ஒரு தீவனம் காமிக்கிறதோ ஏதோ ஒண்ணு பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு 1/4 மணி நேரம் போதும். சரி சார். அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது அந்த மாடு படுக்கக்கூடாது. அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் தண்ணி தெளித்து பால் கறக்கிறது இல்லை, நேராக கண்ணுட்டி விடுறாங்க, நேராக எடுத்து கட்டிடுறாங்க. முதல்ல மாட்டை தண்ணி தெளித்து அந்த காம்புகளை சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலும் பண்ணணும். அதே மாதிரி கறந்து முடிச்சுட்டு கண்ணுட்டி பண்ணுதுங்களா, நமக்கு முக்கியமாக கறக்கிற நம்மளும் கையை சுத்தமாக வச்சுக்கணும். சோப் போட்டு கழுவிட்டு தான் சார் சோப் போட்டு கழுவணும். இல்லை ஜென்ரலாக ஒரு கை கழுவுறதுன்றது வரலாம். இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அதில் கொஞ்சமாக தண்ணியில் போட்டு, ஆமாம், அதை நீங்கள் காலில் ஊற்றி விடுறது, மடியில் ஊற்றி விடுறதுன்னு சொல்லிட்டு செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா 99% நம்ம தவிர்த்துக்கலாம். இதை தாண்டி ஜெனட்டிக்காக சில பிரச்சனை இருக்கும். இப்போ இந்த மாடு இருக்குது, இந்த மாட்டோட தாய் மாட்டுக்கு இருந்திருக்கலாம், இல்லை இந்த மாட்டுக்கே போன கண்ணுக்கு இருந்திருக்கலாம். அதனுடைய பிரச்சனை உள்ளுக்குள்ளே இருந்து திடீர்னு வரலாம். அப்போ அந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணணும்னா, டாக்டரை கூப்பிட்டு ப்ராப்பராக 1 நாளோ 2 நாளோ 3 நாளோ இந்த மாட்டுக்கு தேவையான ஆன்டிபயோட்டிக்ஸை அவங்க கரெக்டாக கொடுப்பாங்க. கொடுத்து கிளியர் பண்ண